ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். சம்மர் வெக்கேஷன் விட்டாங்க. குட்டீஸ் வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்களா? அதுவும் கடை ஸ்நாக்ஸ் தான் வேணும்னு கேட்பாங்களே. அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ்வில் ஒரு இடமான பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து வதக்கிறதுனால வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இது சேர்த்தோன்னு பாருங்கள், டக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்க்குறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் குட்டீஸ் கொடுக்குறனால பச்சை மிளகா வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறத. இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிடணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 1 கப் மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு 1 மணி நேரம் அப்படியே இந்த மாவை ஊற வச்சிடலாம். 1 hour கழித்து இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அதில் மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே கொஞ்சமாக மைதா மாவை தூவிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவையும் தூவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 சப்பாத்தியை அடுக்கி வச்சிட்டோன்னா சூப்பராக நமக்கு லேயர்ஸ் கிடைக்கும். சப்பாத்தியோட ஷேப் ரவுண்டாக தான் வேணும். கொஞ்சம் ஒருவேளை ஷேப்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். 4 சப்பாத்தியும் ஒன்று மேலே அடுக்கி வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கட்டர் நைஃப் ஏதாவது பயன்படுத்தி சுற்றி 4 அப்புறமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மறுபடி இன்னொரு கட் பண்ணணும் சென்டரில். ஸோ நம்ம இந்த மாதிரி செய்யும் போது அட் அ டைம் நமக்கு 4 எக் பஃப் செய்ய முடியும். இந்த மாதிரி லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப கனம் இல்லாமல் லேஸானதாக இருக்கும். 4 லேயர்ஸ் ரெடி பண்ணி அதை தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா, அதை ஒரு பகுதி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வச்சுட்டு வேக வச்ச முட்டையை பாதி முட்டையை எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம். 4 புறமும் இருக்க எட்ஜஸை கொண்டு சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்லலாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா ரொம்பவே அழகான சூப்பர் ஷேப் நமக்கு கிடச்சிரும். இது போல் எல்லா மாவுலையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிடலாம் ரெடியாக. அடுப்பில் ஒரு இடமான கடாய் எடுத்து வச்சு அதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் மட்டும் சேர்க்காதீங்க, ஏன்னா எண்ணெய் பலகாரம் செய்யும்போது ரொம்ப பொங்கி வரும் எண்ணெய். அதனால் குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிட்டா பெஸ்ட்டு. எண்ணெய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எக் பஃபை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு புறம் நல்லா வெந்ததும் மறுபுறம் திருப்பி போட்டு அதை வேக வைக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அது அப்படியே ஈவனாக ஃபுல்லாக வெந்து நமக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த பாத்திரம் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டு பொரிக்கணும். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க கடாயில் 3 எக் பஃப் தான் சேர்க்க முடியும். அப்போ தான் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தான் நல்லா சூப்பராக வேகும். வீட்டிலையே எக் பஃப் ரெடி பண்ணியாச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சூப்பராக வெந்துட்டு செம்ம டேஸ்டியாக இருக்குது. இனிமேல் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷன் கூட. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.